விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான 2026 ஜனவரி மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் கூடா நட்பு கேடில் முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் முழுக்கவே இருக்கணும். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சனி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மாதத்தில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாத ஆரம்பத்தில் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே பெருசாக பாதிப்புகள் இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட, உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட, உங்களுடைய சக பணியாளர்களிடமும் சற்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். ஏன் அப்படின்னா மனோகாரகன் சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சமாகிறார். உங்களால் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் நினச்சதை டக்குன்னு சில சமயம் உளறிடுவீங்க. இதுதான் பிரச்சனை. இதில் 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறனால அடுத்தவங்களை வச்சு விளாசிடுவாங்க வார்த்தைகளால். இந்த வார்த்தைகளால் விளாசுவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எதிரிகளால் எந்த பாதிப்பும் இல்லை. வருமானத்தில் தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் வருமான தடைகள் விலகுவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய நிலம், நீச்சு, விவசாயம் இதில் எல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இதில் சனியின் பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது. 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் வாழ்க்கை துணை கணவனுக்கோ மனைவிக்கோ ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும்னா அவங்கள கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வகையில், அதாவது ஒரு இம்மூவபுளாக இருக்கக்கூடிய வகையில் சில செயல்பாடுகள் ஏற்படும். மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மாத பிற்பகுதியில் உச்சமடைகின்ற காரணத்தால் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயத்துக்காகவோ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல செலவுகள் ஏற்படும். அதனால் கவலைப்பட வேண்டாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடன்பிறப்புகள், குறிப்பாக மூத்த சகோதரர்களின் வருமான அதிகரிப்பின் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், நல்ல நாட்கள், சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2, 2ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 6, 7, 8, 9, 10, 11, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி 29ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதுதான் உங்களுக்கு சந்தோஷமான நாட்கள், சாதகமான நாட்கள். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் ஒன்று வருது, மாதம் கடைசியில் வருது. 2026 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி காலை 9 மணி 26 நிமிடம் முதல் ஜனவரி 4ஆம் தேதி காலை 9 மணி 44 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி மாத கடைசியில் ஜனவரி 29ஆம் தேதி மாலை 6 மணி 31 நிமிடம் முதல் ஜனவரி 31 இரவு 8 மணி 1 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல குருவோடு, வக்ர குருவோடு சேருகின்ற சந்திரன் மனசில் நினைக்கிறத உளறிடுவீங்க. நீங்கள் நினைக்கிறதே குதர்க்கமாக இருக்கும். நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு இதெல்லாம் நிறையா இருக்கும். அடுத்தவங்களை கேலி பேசுகிறதுல உங்களுக்கு நிகர். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா மறைமுகமாக பூடகமாக பேசுவீங்க. அவங்கள குத்தி காட்டுறது கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் இத்தனை நாளாக அப்படி இருந்தவர் இப்போ இந்த மாதம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் குதர்க்க பேச்சு, அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை நீங்களே உருவாக்கிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் வலுவாக இருக்குது. குடும்பத்தில் எந்த விதமான கெடுபலனும் இல்லை. குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தாயாருடைய ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம், வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் உறவினர்கள் உங்களுக்கு
சில அனாவசிய மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள், அனாவசிய அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கண்டும் காணாமலும் போனோம், அவங்கக்கிட்ட போயிட்டு குதர்க்க பேச்சு பேசுகிறது, அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் வீடை வந்து வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டெனண்ட்டுக்கிட்டையும் ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. நீங்கள் பேசினீங்கன்னா அது லீகல் பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார், ராசிநாதன் செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். அதனால் நீங்கள் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் அதிகாரமாக தான் இருக்கும். அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் எதிரிகளை உருவாக்கி லீகல் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் சக நண்பர்கள் மூலமாக விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பீங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுறா, எனக்கு ரெஃபர் பண்ணுறா, கிண்டல் கேலி பேசி உங்களை நக்கல் பண்ணி உங்களை வந்து அந்த வேலையில் சேர விடாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் யாரையுமே நம்பக்கூடாது இந்த மாதம். அதே சமயம் பார்ட்னர்ஷிப்பில் மனஸ்தாபம் வருகின்ற சூழ்நிலை, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட இல்லை உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு சிறு மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குருமார்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. லாபஸ்தானாதிபதியான புதன் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. திடீர் அதிர்ஷ்ட பணம் வரும் சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் தடைகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமான முயற்சி தேவைப்படும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. கூட படிக்கிற பசங்கக்கிட்ட எல்லாம் எல்லா உண்மைகளையும், நான் இதெல்லாம் படித்தேன்ப்பா, நல்லா முடிச்சிட்டேன், அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னா எல்லாத்தையும் படிக்கலன்னு சொல்லிட்டு போய் அங்கே எழுதணும். இதுதான் நான் படிக்கிற காலத்துலேருந்தே உண்டு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் எதுவுமே படிக்கலடா அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க தான் எல்லாமே ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு தடைகள் வராமல், ஆரோக்கிய தடைகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும் அல்லது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய பேச்சு நல்லா இருக்குது, ஆனால் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம், எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ஆர்கிடெக்ட்ஸ், அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பூமிகாரகன் உச்சமடைவது விசேஷம். அதனால் பூமியில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுடைய பூர்வீக சொத்தோ இல்லை நீங்கள் சுய சம்பாத்தியத்தை சொத்தையோ விற்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அது விற்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் அகவலை தினமும் படித்து வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் விநாயகர் அகவல் நிறையா இருக்குது, அதை தினமும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் அல்லது பிள்ளையார்பட்டி வலம்புரி விநாயகர், இந்த 2 இடத்துக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு மணக்குள விநாயகரை வழிபடுவதோ அல்லது வலம்புரி விநாயகர், அதாவது பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுவதோ, அங்கே போக முடியலன்னா அந்த பிள்ளையார்பட்டி ஃபோட்டோவை வச்சுக்கோங்க வீட்டில். வலம்புரி விநாயகர் உங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுப்பார். ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை, அனுதினமான பிரார்த்தனை. இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும். அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, இல்லை நமக்கு ஒத்து வரல, நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை, கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம்.
இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, ஏன்னா 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரார்த்தனை. அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.